விதவிதமான வடிவங்களில் தேசிய கொடியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தும் இதை தமிழக அரசு கண்டிப்புடன் அமல்படுத்தவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர் கண்ணன் கோவிந்தராஜ் என்பவர் பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி வருகிறார். இந்திய சுதந்திர தினத்தன்று வெவ்வேறு வடிவங்களில் மாணவர்கள் தேசிய கொடியை பயன்படுத்துவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கண்ணன் கோவிந்தராஜ் இதுபோன்ற வடிவங்களில் தேசிய கொடிகளை பயன்படுத்துவதையும் வடிவமைப்பதையும் தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் தலைமை நீதிபதி ராஜேஷ் அகர்வால் மற்றும் நீதிபதி சத்யநாராயணா ஆகியோர் கொண்ட அமர்வு வெள்ளியன்று தீர்ப்பளித்தது. முறையற்ற வடிவங்களில் தேசிய கொடி விற்க தடை விதித்தும் இதை தமிழக அரசு கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசிய கொடி என்பது நமது நாட்டினுடைய முகம். அது செவ்வக வடிவத்தில் தான் இருக்கணும், 3:2 என்ற ரேஷியோல தான் இருக்கணும். அதுல வேறு உருவங்களை பதிக்கிறது, வேறு எழுத்துக்களை போடுறது, அதை வேறு உருவத்துக்கு மாத்துறது, ஆர்டின் ஷேப்லயோ ஒரு கொடி சம்பந்தமாவோ. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா இதை பாருங்க, எப்படி உருவத்தெல்லாம் வெட்டி இப்படி ஒரு கேப் உருவாகுது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல அந்த கொடிக்கு அவமதிப்பு. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடக்க உள்ள நிலையில் இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது.